அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அன்பு குழந்தைகளா, நம்ம இப்போ இயல் 2ல் மொழியை ஆழ்வோம் பார்ப்போம். கேட்டும் கண்டும் அறிந்து மகிழ்க. இயற்கை சார்ந்த பாடல்கள், கதைகள், உரைகளை கேட்டு மகிழ்க. இயற்கைனா என்னென்ன இருக்குது? நிலம், நீர், காற்று, காடு, மேடு, மலைகள், விலங்குகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இயற்கை இருக்குது. இயற்கை சார்ந்த கதைகளையும் பாடல்களையும் காணொளி வழியாக நம்ம நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பறவைகள், விலங்குகளின் வாழ்க்கை முறை பற்றி காணொளி காட்சிகளை கண்டுமைகள். காணொளி காட்சிகள்னால் என்னப்பா? வீடியோ. சரியா? நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுக்கிற மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள் போலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்த பத்தியை படிக்க போகிறீங்க. அதுக்குரிய வினா கீழே இருக்கும். அதுக்குரிய விடை அப்படின்னா எங்கே இருக்கும்? இந்த பத்தியிலே இருக்கும். இப்போ நம்ம வாசிக்கலாமா? இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததே இயற்கை என்கிறோம். இயற்கைனா என்ன? இயற்கையாக தோன்றக்கூடிய மழையெல்லாம் நம்ம என்ன நம்மளாம் பண்ணுறோமா? இல்லை. ஆனால் மலைகள்லாம் தானாக உருவாயிக்கு. அப்போ இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், இப்போ வானவில் வருது, இது எல்லாமே தானாக இயங்கக்கூடியது, தானாக இயங்குது இல்லையா? அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததை இயற்கை என்கிறோம். இது எல்லாமே என்ன? மழை, இடி, மின்னல் எல்லாமே என்னது? தானாக இயங்குது, தானாக மறைஞ்சு போகுது. இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லணும்? இயற்கைன்னு சொல்லணும். இயற்கைனா என்னன்னு கேட்பாங்க பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இயல்பாகவேலேருந்து அஞ்சு இயற்கை என்கிற வரைக்கும் எழுத வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ பாடம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு தனியாக இது பண்ணிக்கோ. பனிப்படர்ந்த நிலமலைகள், பாடித்திரியும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள். இங்கே ஏன் தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள்னா, நீங்கள் வீட்டில் நாய் வளர்ந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் உங்களோட வளர்ப்பு பிராணிகள். ஓகேவா? இது தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவை எல்லாம் இயற்கை நமக்கு தந்த பரிசு. இயற்கை நமக்கு தந்த பரிசெல்லாம் என்ன இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? பறவைகள், விலங்குகள், ஓடைகள், அருவிகள், மீன்கள், கடல், விண்மீன்கள், வெண்ணிலா, இவை எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க? நம்ம இயற்கை நமக்கு கொடுத்த பரிசுன்னு சொல்றாங்க. இயற்கை என்னென்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டா? அடுத்து இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு சொல்லணும், அதை வர்ணிச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். பாடித்திரியும் பறவை, வெறும் பறவைகள் மட்டும் போடாமல் என்ன பண்ணியிருக்காங்க? அதுக்கு ஒரு வர்ணனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விலங்குகளுக்கும் கொஞ்சம் வர்ணனை கொடுத்துருக்காங்க, ஓடைகளுக்கும் வர்ணனை. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? நமக்கு வர்ணனை கொடுத்துருக்காங்க. சரியா? நல்லா இருக்கீங்கிறத, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னா அது ஒரு வர்ணனை. அது போல தான் ஒவ்வொரு பொருட்கள், இயற்கை பொருட்களுக்கும் வர்ணிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம பார்த்து அழகா இருக்குன்னு நினைச்சா மட்டும் போட, அதை என்ன பண்ணும்? பாதுகாக்கணும். நாம் நமது தேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகிறோம். நம்மளோட தேவைக்காக மலைகளை குடையிறோம், காடுகளை அழிச்சு மரங்களில் வெட்டுறோம், விலங்குகளை வேட்டையாடுறாங்க, பறவைகளை அவங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நிறைய வேலையெல்லாம் செஞ்சுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். நிலம், நீர், காற்று ஆகியவற்றை நம்ம மாசுபடுத்துகிறோம். இதனால் என்ன ஆகும்? நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை வரும். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. நமக்கு அதிகப்படியான வெப்பம் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம நிலம், நீர், காற்று இவற்றை மாசுபடுத்துவதனால தான். நம்ம அதை முற்றிலுமாக தவிர்க்கணும். சரியாப்பா? புவி வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தால் நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ பைக் ஓட்டுறோம், நம்ம வீட்டில் 4 பைக் இருக்குது, 2 பைக் இருக்குன்னா அதில் ஒன்றை குறைச்சிக்கலாம், பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு நடந்து போகலாம். அடுத்து நீர், நல்ல ஆறுகளில் போய் கழிவு நீர்களை கலந்து விடுறது. அடுத்து நிலங்களில் மக்காத பிளாஸ்டிக் நெகிழிகளை போடுறதுனால என்ன ஆகுது? நமக்கு நிலமானது மாசுபடுது. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இயற்கையை பாதுகாத்தா நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். சரியாப்பா? நம்ம அது நம்பி தானே இருக்கோம்.
எதனை இயற்கை என்கிறோம்? இப்போ இயல்பாகவையிலிருந்து ஆரம்பிச்சு இயற்கை என்கிறோம். செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவாப்பா? அடுத்து இப்பத்தில் உள்ள இயற்கை வர்ணிக்கும் சொற்கள் யாவை? பாடித்திரியும்லேருந்து ஆரம்பிச்சு வெண்ணிலா வரைக்கும். சரியாப்பா? இதுலேருந்து பாடித்திரியும்லேருந்து ஆரம்பிச்சு வெண்ணிலா வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? இயற்கை ஏன் பாதுகாக்கணும்? இயற்கையை பாதுகாத்தால் நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம இயற்கையை பாதுகாக்கணும். இதுலேருந்து நீங்கள் புவியிலேருந்து கூட போட்டிருக்கோங்க. புவியிலேருந்து ஆரம்பித்து புவி வெப்பமடை பாதுகாப்பது நமது கடமை. இயற்கை பாதுகாத்தல் புவியிலேருந்து ஆரம்பித்து பாதுகாத்து கொள்ள முடியும் வரைக்கும். புவியிலேருந்து ஆரம்பித்து பாதுகாத்து கொள்ள முடியும் வரைக்கும். இது செகண்ட் பாயிண்ட்டு, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேப்பா? பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. இயற்கை இல்லை இயற்கையை பாதுகாத்தல். இயற்கை போடுங்க. சரியாப்பா? இயற்கை போட்டாலும் சரி, இயற்கையை பாதுகாப்பும் போட்டாலும் சரி. ஓகே. அடுத்து ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக. நீங்கள் வீட்டில் இருக்கிறனால அம்மாவை சொல்ல எழுத சொல்லுங்கள். மாமலை, வலசை போதல், சாண்டியாகோ, வான் சிறப்பு, பறவை இனங்கள், தோற்கடிக்க முடியாது, முரல் மீன், சார்பெழுத்துக்கள், காணி நிலம். கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இயற்கையை காப்போம். இயற்கையை எந்த மாதிரிலாம் நீங்கள் காப்பாற்றணுங்கிறத பற்றி ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதி பாருங்கள். நம்ம ஸ்கூல் தரணுன்னு நம்ம கேட்டுப்போம். திரட்டுக. கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுக. கிட்டத்தட்ட 32 வகையான சொற்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 3 மட்டும் இதை எழுதியிருக்கேன். பறவை, பவ்வம், முன்னீர். சரியாப்பா? நம்ம 32 வகையான சொற்கள் இருக்குது. உங்களுக்கு நான் தனியாக அதை அனுப்பிச்சி வைக்கிறேன். தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. இப்போ பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. இப்போ என்ன எழுதியிருக்காங்க? பல நாள்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. 2ஆ பிரிச்சிருக்காங்களா? பெய்யாததால் அப்படின்னு முடிச்சிருந்தாங்கன்னா அது வார்த்தையோட தொடர்ச்சியாக இருக்கும். பெய்யவில்லை அப்படின்னு போட்டு பயிர்கள் வாடினம் போட்டுருக்காங்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருந்தான். இப்போ கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான். இப்போ கலவை வாக்கியமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதனால்னு போடலாம். இப்போ அப்படி இல்லை, அதனால செய்தான், களைப்பாக இருக்கிறார். செய்தார். இப்போ செய்தாருக்கு பின்னாடி இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணணும்? செய்தான்னு போடாமல் செய்தார்னு போடுங்க. சரியாப்பா? செய்தார், களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்தார், களைப்பாக இருக்கிறார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இப்போ பாடியதால்னா பாடினால்னு போடணும். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். புரியுதாப்பா? அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். பறவை. இந்த பறவைனா நம்ம பறவை பறக்கும்ல அது. இந்த பறவைனா என்னது? இந்த பறவைனா நமக்கு கடல்னு பேர். சரியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடலுக்கு இன்னொரு பேர் போட்டிருந்தேன் இல்லையா? அதில் இது வந்துருந்துச்சுல்ல. இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார். உரை. இந்த உரைனா நமக்கு தலானி உரை இந்த இதெல்லாம் வரும்ல, அந்த உரையில் வர்றது. இந்த உரைனா பேசினாங்க அப்படின்னு. முத்து தன் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். இந்த பனினா காலையில் விழக்கூடிய பனி, வெள்ளையா இருக்கும்னா அந்த பனி. இதுதான் வேலை. பனி காரணமாக. சரியா? கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த அழைதான் நம்ம வீட்டுக்கு சிறப்பு லகரம். சரியாப்பா? எது சரியான விடைன்னு போட்டிருக்கேன் பாருங்க, குறிச்சு வச்சுக்கோங்க புத்தகத்துல. அடுத்து பொருத்தமான சொற்களை கட்டங்களில் நிரப்புக. புல் என்பதன் வேறு சொல் பறவை. சரியாப்பா? பறவைகள் இடம்பெயர்ந்த வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றினார் சிலப்பதிகாரம். இது முழுமையாக தவறானது. எப்படி எழுதணுங்கிறத சொல்லியிருக்கேன் பாருங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரியாப்பா? அடுத்து
மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இப்படி வார்த்தை வருமா? எப்படி எங்கே சேர்க்கணுங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், தனியாக ஆன்சர் எழுதியிருக்கேன், அதை பாருங்க. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இதில் எப்படின்னா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இங்கே போட்டிருக்கேன், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அது மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அப்படி இல்லை, சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை அப்படின்னு வர்றார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சரியாப்பா, பார்த்துட்டிங்களா? இப்போ கட்டங்களில் சில சொற்களை மறைந்துள்ள குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்து எழுதுக. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், ஒன்று மணிமேகலை. இங்கே மணிமேகலைக்கா சிலப்பதிகாரம் இருக்கான்னு பார்த்தோம்னா சிஏ மோஸ்ட்லி இல்லை. இப்போ என்ன வருது? மணிமேகலை இருக்குது. சரியாப்பா, இந்த கட்டம் ஓகே. மணிமேகலை. முதல் எழுத்துக்கள் எத்தனை? எண்ணிக்கை 30. ஏன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 சேர்த்து 30. இங்கே இருக்குதா 30? ஓகே. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. நிலவு இங்கே இருக்கதா? அடுத்து சத்திமூர்த்தி புலவரால் பாடப்பெற்ற பறவை செங்கால் நாரை. செங்கால் நாரை. நாராய் நாராய் செங்கால் நாராயின் பாட்டு வந்துருந்துச்சு இல்லையா, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா வலசை போதல். இந்த பாடத்துல பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம். ஆயுத எழுத்து வேறு சொல் தனி நிலை முப்பார் புள்ளி. இங்க என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். தனி நிலை இருக்கு அப்படின்னா தனி நிலை எடுத்து எழுதியிருக்கோம். சரியாப்பா? ஆய்ந்தறிக. பெருகி வரும் மக்கள் தேவைக்காக இயற்கை அளிப்பது சரியா? இயற்கை சுரண்டாமல் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற மாற்று வழிகள் உண்டா? அதை பத்தி நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பிச்சு விடுங்க. கவிதை படைக்க. கீழே காணப்படும் மலை பற்றிய கவிதையை சொந்த தொடர்பாக நிரப்ப. வானில் இருந்து வந்திடும் மனதில் மகிழ்ச்சி தந்திடும். இன்னும் 3 வரி என்ன பண்றீங்க? உங்களோட கருத்துக்கள். ஏன்னா உங்களோட கவிதை இப்ப நான் எழுதி வச்சுட்டேன்னா அதே தான் எல்லாரும் எழுதுவீங்க. அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என்ன எழுதுறீங்க எழுதுங்க. என் பொறுப்புகள். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வேன், இயற்கையை பாதுகாப்பேன். இந்த பகுதி மூலமா நீங்க கத்துக்கிட்டது இதுதான் உங்களோட பொறுப்புகள். அது கலை சொல்ல அறிவோம். கண்டம் கான்டினென்ட். வலசை மைக்ரேஷன். தட்ப வெப்பநிலை கிளைமேட். புகலிடம் சான்ச்சுரி. வானிலை வெதர். புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இது கலை சொற்கள்ப்பா. எப்படி 2 மார்க்காச்சும் வரும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இணையத்தில் காண்க. அழிந்து வரும் உயிரினங்கள் பற்றி இணையத்தில் தேடி அறிந்து பட்டியலுங்க. என்னென்னலாம் அழிஞ்சிட்டு வந்து, ஏன்னா புலி இதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, நிறைய அழிஞ்சிட்டே வர்றதுனால பண்ணிட்டு இருக்காங்க. இணைய செயல்பாடு. பறவைகள் வலசை போது. கொடுக்கப்பட்ட உரளி விரைவு குறியீட்டை பயன்படுத்தி என்னும் இணைய செயலியின் பக்கத்திற்கு செல்லவும். இணைய செயலி இயங்கு நிலைக்கு வர சற்று நேரம் ஆகும், அதுவரை காத்திருக்கவும். இணைய செயலி தயார் நிலைக்கு வந்தவுடன் ஒரு உலக உருண்டையை காணலாம். அதன் மையத்தில் இருக்கும் கிளிக் டு ஸ்டார்ட் என்பதை சொடுக்கவும். இப்போது திரையின் இடது பக்கம் பறவையின் பெயர் பட்டியல் தெரியும். அதில் ஏதேனும் ஒரு பறவை தெரிவு செய்த அது வலசை போகும் பாதை தெரிந்து கொள்ளலாம். பூமி உருண்டையையும் சுழற்றுவதன் மூலம் வெவ்வேறு பறவைகளும் வலசை போவதில் அறியலாம். இப்போ இந்த கியூஆர் கோடு இந்த இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரவுண்டு இது மாதிரி தெரியும். அதை டச் பண்ணிங்கன்னா கிளிக் ஸ்டார்ட்னு வரும். அதை டச் பண்ணி ஒவ்வொரு பறவைகள் வரும். இது எப்படி போகுதுங்கிறது தெரியும். ஓகேவாப்பா? இது இல்லாட்டினா என்ன பண்ணுறேன், இந்த இதை டைப் பண்ணி பார்க்குறீங்க. சரியாடா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறதுனால. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் எதெல்லாம் புத்தகத்தில் எழுதணும் அப்படின்னா, இந்த கடல் இதை எழுதுங்க. அடுத்து தொடர்களை பிரித்து எழுதுக. பொருத்தமான சொல்லை எழுதுக. இந்த இதை எழுதணும், இதையும் எழுதணும். அடுத்து வந்து நம்ம வரிசை மாதிரி உள்ள சொற்கள் எழுதணும். இதை கட்டம் போடாமல் இந்த எழுதுங்க. அடுத்து கலை சொற்கள் எழுதுங்க. சரியாப்பா? நோட்டில் நீங்கள் எழுதி பார்க்குறது இது எழுதி பார்க்கணும். ஓகேவா? 2வது இயல் முடிஞ்சிருச்சு. நன்றி. வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க.